ஆஹா, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனே. உண்மைக்கு சொன்னேன், ஒரு அண்டர் ரேட்டட் தான் கைஸ். மதுரையிலேருந்து உங்களுக்கு பக்கம்னு எடுத்துட்டாலே ஹில் ஸ்டேஷனாலே மெயின் ஸ்மால் மவுண்டெயின். ஃபுல் ரெக்கார்டிங் ஆகுதா? இன்னொரு விஷயம், ரெக்கார்டிங் ஆகுதானே, எனக்கு ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது. பட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பார்த்தா தான் தெரியும். ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கான். முதல்ல இவ்வளோ தான் வச்சுருந்தான், இது பண்ணி லைக் இது 2 வேவாக இருந்தது. இப்போ இடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு இப்போ 3 வேவாக மாற்றிருக்காங்க. லைக் 6 வேவாக மாறிடுச்சு. ஒரு சைடு 3 இது போகிற மாதிரி. பொள்ளாச்சி டு இதுக்கு கார் ஓட்டிகிட்டு வரும்போது இந்த ரூட்லாம் வருவோம். எனக்கு பொள்ளாச்சி வந்து திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்ல தான் மதுரைக்கு வருவேன். தான் நம்ம காண்டி பாருங்க, பாவம் ரொம்ப மெதுவாக வந்துட்டு இருக்கான் தம்பி. இதே இந்நேரத்துக்கு அந்த புது வண்டியை மட்டும் இருந்திருக்கணும். இவ்வளோ குறை சொல்லலை, புது வண்டியாக இருந்துச்சு என்னன்னா பிச்சுக்கிட்டு போயிருப்போம் 2 பேருமே. டு பி ஃப்ராங்க், யாருக்காண்டி யாரும் ஸ்லோ பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நியர்லி ஒரு 90-100ல் போயிருந்துருக்கலாம். பட் இந்த ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங் என் செல்லத்து கூட தான் இருக்குது. ஷீ இஸ் மை கோஸ்ட் கூட தான் நம்ம முதல் ட்ராவல் வந்து மோட்டோ விளாக் பண்ணணும்னு இருக்குது. ஸோ வி ஆர் டூயிங் தட். எல்லாம் இந்த தூத்துக்குடி இந்த சைடு போகுது கைஸ் ஃபுல்லாக. அவங்கள்ட்ட துறைமுக சைடு வந்து நிறையா விண்மில் இது பண்ணிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைடு அதுக்கு தான் எல்லாம் அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மெயின்டெனிங் அட் 70. இது மட்டும் கொஞ்சம் கையை விட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் மட்டும் கொஞ்சம் நழுவுது இந்த இதுக்கு க்ளவுஸ்னால. தட் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள். சேஃப்டி எல்லாத்துமே சேஃப்டியும் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா உண்மைக்கு சொல்கிறேன், ஒரு அண்டர் ரேட்டட் தான் கைஸ். ஒரு இன்னைக்கு இது வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஹில் ஸ்டேஷன் தான். ஹில் ஸ்டேஷன் தான் அண்டர் ரேட்டடான ஹில் ஸ்டேஷனு. மோஸ்ட்லி அதிகமான ஆட்கள் போகிறது கிடையாது, கம்மியானவே தான் போவாங்க. ஏன்னா இங்கே மதுரையிலேருந்து உங்களுக்கு பக்கம்னு எடுத்துட்டாலே ஹில் ஸ்டேஷனாலே மெயினாக எல்லோரும் சொல்கிறது ஒன்று தான், கொடைக்கானல். மதுரையிலேருந்து பக்கம் திண்டுக்கல், பழனின்னு. பட் இது பக்கத்துலேயே தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சிறுமலை கைஸ், நம்ம இன்றைக்கி சிறுமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். தி ஸ்மால் மவுண்டெயின் சிறுமலைக்கு. நான் மவுண்டெயினுக்கு போகும்போது 360 வியூ காமிக்கிறேன். அது வரைக்கும் இது ஆஃப்லேயே இருக்கட்டும். ஏன்னா இது எனக்கு இங்கே தேவையில்லை, ஏன்னா ஹைவே தானே. உங்களை ஹைவே வந்து ஃப்ரண்ட் வியூ இருந்தாலே போதும், பேக்கில் என்ன இருக்க போது 360ல் ஒன்றும் கிடையாது இங்கே காமிக்கிறதுக்கு. ஸோ வென் வி ரைட் இன் த ஹில் உங்களுக்கு 360 இதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி சிறுமலை, ஆக்சுவலி சிறுமலைக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் படித்தேன், கூகுளில் படித்தேன். ஐ எம் நாட் லைக், எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. யூ மே கால் மீ ஏத்தியஸ்ட் ஆர் சம் நாத்திகன், ஏத்தியஸ்ட்னு எது வேணால் சொல்லலாம். பட் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட் டூ. இருக்குது இல்லைன்றதை விட எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதுதான் மொதல் விஷயம். ஸோ சிறுமலைன்றதுக்கு என்ன ஒரு இது சொல்கிறாங்கன்னா போட்டிருக்காங்கன்னா, கூகுளில் தான் படித்தேன். உங்களுக்கு ராமாயணம் படிச்சிருப்பீங்கல்ல, ஐ டு ஹர்ட் அபவுட். எனக்கு நானும் தெரியும் விஷயங்கள். பட் தான் சொன்னேன், ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணனை காப்பாற்றுறதுக்காண்டி அனுமர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் உடஞ்சி விழுந்ததாகவும், அதை தான் இங்கே சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சிறுமலையில் நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குது.
ஏன்னா அந்த சஞ்சீவி மலையிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குது, ரேர் மெடிசன்ஸ் இருக்கும். ஸோ லட்சுமணன் அடிபட்டு கிடக்கும் போது காப்பாற்றுறதுக்காண்டி அனுமான் போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு கதைகளில் இருக்குது. ஸோ அதுலேருந்து உடஞ்சி விழுகும் போது விழுந்து உருவான மலை தான் சஞ்சீவி மலை, சிறுமலை. சஞ்சீவி மலை இருக்கு, சஞ்சீவிலேருந்து வந்தது தான் சிறுமலைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே ஹெர்ப்ஸ் இருக்கும். அங்கே இருக்க பனானா, உண்மைக்கு சொல்கிறேன், வாழைப்பழம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டது வரைக்கும். இது வரைக்கும் நான் சிறுமலை போனது கிடையாது, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸிங். ஃபேமிலிலையும் யாரும் சிறுமலை போனது கிடையாது, நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் ஃபேமிலியிலையும். எங்கள் ஃபேமிலிலையும் நிறையா ஸ்டேட்டு சுற்றி இருக்கேன், ஐ மீன் ஊர் சுற்றி இருக்கோம் ஃபேமிலியோட. பட் இது வரைக்கும் சிறுமலைக்கு போனதில்லை இது வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் மீ கோயிங் டு சிறுமலை ஆல்சோ. ஸோ அங்கே போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே லோக்கல்கிட்ட யார்ட்டாச்சும் கேட்க முடிஞ்சால் கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு சிறுமலைன்ற பேர் வந்ததுக்கு காரணமும் அதுதான் சொல்கிறாங்க. சின்னதாக விழுந்த ஒரு மலையிலேருந்து சின்னதாக விழுந்த இது, அதனால் அது சிறுமலை. தமிழில் சிறுனா சின்னதுதான் சிறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்மால் மீன்ஸ் இன் தமிழ் சிறு. ஸோ அது மலை மீன்ஸ் மவுண்டெயின்னா மலை. ஸோ நான் இதை 2 லாங்குவேஜாக பேசுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் இருப்பாங்க. ஸோ இஃப் தே வாண்ட் டு நோ தே கேன் ஆல்சோ நோ, தட்ஸ் வை. அதனால அதில் இருக்கும் ஹெர்ப்ஸ் இது இருக்குது, வாழைப்பழம் நல்லாயிருக்கும். ஸோ த பனானாஸ் ஆர் வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் ட்ரை ஆல்சோ. அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம் அது எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கூட வர பிரதர் சொன்னேன்ல, அவன் அந்த பையனுக்கு சேனல் இருக்குது கைஸ். ஹீ டூ தி மோட்டோ ரிவ்யூஸ், அதாவது மோட்டர் பைக்கோட ரிவ்யூஸு. இப்போ விளாகும் ஆரம்பிச்சிருக்காப்புல அந்த சேனல்லையே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக்கோட ரிவ்யூஸ், நிறையா வண்டியோட எல்லாம் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்காப்புல. அந்த சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன், முடிஞ்ச அந்த இது டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். இந்த சேனல் வந்து உங்களுக்கு டெட்ஷாட் விளாக்ஸ்ன்ற சேனலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து என்னடா இவன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மி வச்சுக்கா இவன் வந்து சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட மானிட்டைஸ் ஆன சேனல். எந்த பார்த்தீங்கன்னா நான் இத்தனை நாளாக கேமிங் 2020 கேமிங் இடையில ஒரு 2 இயர்ஸ் வந்து பிரேக் விட்டுருந்தேன் டியூ டு கோவிட்னால. கோவிட் முன்னாடி ஆரம்பிச்சது கரெக்டாக அந்த 2020 தான் கேமிங் ஆரம்பித்தோம். மொபைல் ஃபோன்லேருந்தே ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன், மொபைல் டேட்டா வச்சு பிஜிஎம்ஐயில் ஆரம்பித்தது. ஸோ கோவிடில் டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதுனால ஸ்ட்ரீம் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணிவிட்டு தேவையானது எல்லாமே வாங்கி அப்புறம் தான் திரும்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 1.5 இயர்ஸ் கரெக்டாக சார், எக்ஸாக்ட்லி 1.5 இயர்ஸ் ஸ்ட்ரீமிங் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணோம். பா சரியான செம்மண் அடிச்சுட்ருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே சைடில் பார்க்குறதுக்கு செம்மண் கலருக்கு இது ரயில்வே ட்ராக்குக்கு தான் ஜேசிபி அடிச்சிட்ருக்காங்க. சூப்பர், அருமையான செம்மண். எனக்கு 70 பெரியசு, அந்த வண்டிக்கெலாம் 70ன்றது ஜிஜிபி 30-40 மாதிரி. இதுக்கு 70ன்றது அந்த வண்டியில் 140-150 போகிற மாதிரி. ஸோ க்ளவுஸில் ஃபஸ்ட்டு டக்குன்னு கை வரல உண்மையாக சொல்லணும்னா. அதே மாதிரி சிறுமலையில் பெருசாக என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதும் தெரில. வி டிடன்ட் பிளான் எனிதிங், வி ஜஸ்ட் பிளான் டு கோ டு சிறுமலை, அவ்வளோதான். சிறுமலை போகலான்னு பிளான் பண்ணதோடு சரி, அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்றதுலாம் தெரியாது. போவோம், ஏன்னா என்றைக்கும் பிளான் பண்ணி போகிறத விட அங்கே ஒரு பிளான் நடக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டு போவோம், ஆனால் அங்கே நமக்கு ஒரு பிளான் நடக்கும். ஸோ அதனால் கோ வித் தி ஃப்ளோ, அப்படியே போகிறது தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:10 ஆகுது. ஒரு 8:40க்கு ஆரம்பித்தோம், ½ hour ஆயிடுச்சு.
வீட்டிலேருந்து கிளம்பி எல்லாம் பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளால் ரோடோட எட்ஜஸ்லேயும் போக முடியாது. நோ காப்பி ரைட். இந்த சேனலுக்கு பிரச்சனை இல்லை, நெட் சேனல் லாக்ஸுக்கு பிரச்சனை இல்லை, தமிழ் நெட் சாட்டுக்கு பிரச்சனை வருமே. இங்கே நான் ரெண்டையும் யோசிக்கணும். நெட் சாட் வ்ளாக்ஸ் இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, காப்பி ரைட்டை வந்தாலும் பின்னாடி மானிட்டைஸ் ஆகும் போது இது சரி பண்ணிக்கலாம். ஆனால் இது ஆல்ரெடி மானிட்டைஸ்டு, காப்பி ரைட் வந்தால் பஞ்சாயத்து. ஸ்ட்ரைக் வராது, கிளைம் வரும். அதுதான். ஸோ எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். ரெண்டு கண்ணு மாதிரி. இந்த டெட் ஷாட் வ்ளாக்ஸ்ன்ற சேனலை வந்து நம்ம Jan 5 தான் ஓப்பனே பண்ண போகிறேன். லைக் இட் வில் பி அவைலபிள் இன் பப்ளிக், தேடினாலும் கிடைக்கும். இப்போதைக்கு மற்றது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், லோகோலேருந்து எல்லாமே. கண்டென்ட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் கண்டென்ட்ஸ் இருக்குது டெட் ஷாட் வ்ளாக்ஸில் போடுறதுக்கு. ஸோ கண்டென்ட்ஸ் ஆர் தேர், லோகோ எவ்ரிதிங், பேனர்லேருந்து எல்லாமே ரெடி. ஒன்லி திங் இஸ் ஐ நீட் டு ஸ்டார்ட் இட். ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா 2020 Jan 7 தமிழ் டெட் ஷாட் ஆரம்பித்தோம். 2026 Jan 5 டெட் ஷாட் வ்ளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளோட செகண்ட் சேனலில். கிழிச்சிக்கிட்டு போகிறேன். காலையில் மணி 9:30 ஆகுது. ஆனால் பனி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக சரியான பனி. இத்தனை மணி 9:30க்கே மேலே. ஆஹா, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனே. ரைட்ரா, ரைட்டே. இது கம்மி பண்ணாமல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த விண்ட் நாய்ஸ். இவ்வளோ நேரம் உங்களுக்கு விண்ட் நாய்ஸ் அடிச்சிருக்கோம். அடுத்து எங்கேயாச்சும் சாப்பிடும் போது செக் பண்ணணும் எந்த அளவுக்கு விண்ட் நாய்ஸ். நான் இதை இது பண்ணாமல் டிசிபிள்ஸு மைனஸில் வைக்காமல் விட்ருக்கேன். எல்லாம் செக் பண்ணேன். எல்லாம் செக் பண்ணிவிட்டு சரி விடுங்க, ஃபஸ்ட் லாக் தானே, மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் கைஸ், மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். விண்ட் நாய்ஸை முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட்டிங்கில் தான் ரிமூவ் பண்ணணும், மற்ற விண்டு நாய்ஸ் எல்லாம். வேறு வழி இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு இந்த எடுத்து சாப்பிட்டுட்டு நான் அதை சரி பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ காற்று பயங்கரமாக தள்ளுது ஆளவே. எனக்கு என்ன வந்தால் என் ஹெல்மெட்டே அப்படியே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தள்ளுது கைஸ். லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். பரவாயில்ல, நல்லா வச்சுருக்கேன் இங்கே கீழே பைக்குக்குன்னு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:05 நிமிஷம் இருக்குது. எந்த ரேஷன்ப்பா காசு பண்ணே வா. சரி நீ முன்னாடி போய்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன்.
கிளம்பிட்டோம்ல ஸ்பீடாக. இன்னும் நான் அந்த ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணணும். ஆனால் மேட்ச் பண்ண முடியாது, 70 தான் போவேன். அந்த பையன் தான் மேட்ச் பண்ணிகிட்டு இருக்காப்புல ஆஸ் யூஷுவல். இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பையன் என் கூட மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கை ஃபுல் கம்ஃபர்ட் ஆகிடுச்சு க்ளவுஸுக்கு. அந்த காற்று உள்ளே போகிறது, விண்டு உள்ளே போகிறதுலாம் ஃபீல் பண்ண முடியுது கைக்குள்ளே. நம்ம வண்டியில் கன் எழுதிருக்கோங்க. கன் டெனிஷன், சாரி கன் டெனிஷன் இல்லை, எம்ஜே. அங்கிள் வலிவிடுங்க அங்கிள், வலிவிடுங்க அங்கிள், வலிவிடுங்க அங்கிள். பாவத்தை உசுரை பிடிச்சிட்டு வருது. இவன் எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன் நம்மளான்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்குள்ளே கூடு கட்டி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு இதை எட்டுக்கால் பூச்சி தெரியுது இல்லை, லைக் இந்த இடத்துல இருக்குது. வேண்டாம், டைலாக் போட்டுருவாங்க. நான் போடுறேன் பாருங்க இந்த இடத்துக்குலாம் மீமை. மாதா கோயிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஒரு கிறிஸ்டின் இது சர்ச் இருக்குது, மாதா கோயில்னு சொல்லிட்டு, மேரி மாதா கோயில். சிறுமலை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது சிறுமலை. தலைக்கவசம் உயிர் கவசம் போட்டிருக்கேன், உசுறு கவசம்லாம் போட்டிருக்கேன். நல்ல வேலை இதுக்கு இன்னும் பாஸ்லாம் இல்லை. இந்த இதுக்கு பாஸ் எடுக்க சொன்னாங்கன்னா அப்புறம் அது 50,000 கையோட வந்து பாஸ் போட்டுட்ருக்கணும். அங்கே இருங்க வந்துட்டேன். ஆனால் ஊருக்கு இருக்காங்கப்பா. எங்கள் ஊர்லேயும் ஒரு 4 வயசான பொம்பளை லேடிஸ் இருக்குங்க. இந்த நாற்று இருக்குது பார்த்தீங்களா, நாற்று, நெல் நாற்று, அதை வச்சுட்டு நிப்பாட்டி காசு கொடுங்கன்னுவாங்க. லைக் நெல் நாற்றை நம்ம கொடுப்பாங்க. அது அந்த காலத்தில் வந்து இந்த நாற்று நடுறதுக்கு கொஞ்சம் காசு பற்றாக்குறையாக இருக்கும்போது இந்த மாதிரி நாற்றுகளை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நாற்றுகளை வந்து விற்று அந்த இதுக்கு பண்ணுவாங்க. நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன். யாருக்காச்சும் கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்னென்னா, இன்றைக்கி நான் வண்டியில் போகிறேன் வரவன்ட்டெல்லாம் அது எங்கள் சைட்லாம் ஒரு வயசான பாட்டிங்க 4 பேர் எப்படின்னா இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆட்டோ சொல்லி முடிச்சு, இப்போ இந்த ஆட்டோ கிட்ட இருக்காங்கன்னா அந்த கார் போதுவாங்க, அங்கே ஒரு 2 பாட்டிங்க இருக்கும், கையெடுத்து கும்பிடுவாங்க. நமக்கு சங்கடமாக இருக்கும் ஒரு பக்கம். நம்ம அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், அது தூக்கி தான் போட போகிறோம். ஐ மீன் நமக்கு அதுக்கு யூஸே இல்லை. நாற்று நான் என்ன விவசாய நிலமும் வச்சுருக்கோம், நாற்றை வாங்கிட்டு போய் நட்டு வைக்கிறதுக்கு இல்லை. சின்னதாக அந்த இத்தினோண்டு ஒரு கைப்பிடி நாற்றில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பாருங்க மேலே மலையில் மழை ஃபுல்லாக சத்தியம் இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 11:30, டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆக போகுது. ஆனால் மேலே அவ்வளோ மிஸ்ட்டு. இன்னைக்கு Jan 3, 2026 நம்மளோட மொட்டை விழாவோட முதல் ரைடு. சின்னதாக ஒரு ரைடு பிளான் பண்ணனால சிறுமலைக்கு பிளான் பண்ணிட்டோம். சின்ன மலை. ஆஹா, இதை தான் கேட்டேன். நல்லா 6 மணிக்கு ஷேடு கடியில் போகும்போது நல்ல சில்னஸ் இருக்குது. வெக்க சில்லு.
அதாவது வெயில் படும்போது அந்த வெக்க தெரியுது லைட்டாக. ஷேடு கடியில் போகும்போது மட்டும் நல்ல ஒரு சில்னஸ். எல்லாம் புளிய மரம், ரோட்டோரம் புளிய மரம்லாம். அசோகர் எதுக்கு மரத்தை நட்டார்? லாரிக்காரன் இடித்து ஒன்றுக்கு போகிறதுக்கு சார். ரோட்டில் பேலன்ஸ் பிரேக்கு பிடிக்காத லாரி வந்து இடிக்கிறதுக்குன்ற மணிக்கு இருந்தது ஒரு காலத்தில். ரோடு ஃபுல்லாக புளிய மரமா 2 சைடும். இன்னைக்கு மரங்களே இல்லை, ஹைவேவா ஆயிடுச்சு எல்லாமே. கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு மரங்கள் இல்லாமல் போச்சு. போலீஸ் செக் போஸ்டா? ம் இருக்கு. ஆஹா, சில்லுன்னு இருக்கியா, நல்லா இருக்குது. உண்மைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது கைஸ். ஆனால் நாட் ஃபார் எனி எக்ஸாஜுரேட்டிங், கிளைமேட் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி சில்லுன்னு காத்தடிக்கிறது நல்லா இருக்குது. ஓகே ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, போகலாமா? போகலாம். ரைட். ஒரே செகண்ட் கைஸ், மைக்கு ஆஃப் ஆகிருக்குது. ரெண்டு மைக் வைக்கிடுச்சுமா? இந்தா மைக்கு டோட்டலி ஆஃப் ஆகி கிடக்குது. ஹலோ ஹலோ ஹலோ. வந்துருச்சு. பேட்ரி லெவல் 100%. ரெண்டும் ஓகே, பிக் ஆகுது. நைஸ். போலாம். ஓகே, செகண்ட் கியரில் நம்மளோட ஃபஸ்ட்டு மவுண்டன் ரைடு கைஸ். இதுதான் என் லைஃப்பில் பண்ணுற மவுண்டன் ரைடு இது வரைக்கும். இத்தனை நாளில் மவுண்டன் ரைட் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் ரைடிங் இந்த மவுண்டன். ரைடிங்கை மவுண்டன் சொல்லக்கூடாது, மவுண்டனே ஓட்டுற மாதிரி அர்த்தம். ஆனால் உண்மைக்கே வெதரு அடிப்பொலி. ஹெல்மெட் கழட்டினா எக்ஸ்பிரஷன்லேயே தெரிஞ்சிருக்கும் தட்ஸ் நாட் அ ஃபேக் அப்படின்ட்டு. செகண்ட் கியர் தேர்ட் கியர் தான் ஓட்டு. அங்கில் வேணாம், கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது.